ஹாய் உறவுகளே, இதுவரைக்கும் இப்படி ஒரு சிக்கன் ரெசிபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை சிக்கன் செய்யும்போது இந்த சிக்கன் ஞாபகம் தான் வரும். இதைத்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இது ஓன் ரெசிபி என்னோடது. இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் பாருங்கள் நீங்களே அந்த டேஸ்ட்டில் மயங்கிடுவீங்க. இதுக்கு நான் லெக் பீஸும் கொஞ்சம் போன்லெஸ்ஸும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிக்சியில் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அது தக்காளி, சீரகம், மிளகு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை அந்த மசாலாவோடு சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு பிசைங்க. அந்த கருவேப்பிலை வாசமே அதுக்கு தனி தான் இல்லையா. தயிர், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு, மிளகு சீரகத்தோட தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, அவ்வளோதான் இதுக்கு. இந்த கலவையை 1 மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, நான் குக்கர் எடுத்திருக்கேன், நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த பரட்டின சிக்கனை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு அரை நிமிஷத்துக்கு பரட்டுங்க, ரொம்ப போதும். அதுக்கப்புறம் அந்த மசாலா தண்ணியை அதில் ஊற்றிட்டு நான் ஒரு 2 விசில் வச்சேன். எனக்கு சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக நான் இதில் செஞ்சேன். நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இப்படியே தேவைண்டா இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வற்ற வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி வற்று வந்திருக்குன்னு. பிடிக்கல அது, அந்த மாதிரி சட்டி அந்த ஃபஸ்ட்டு இருந்ததுனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. இன்னொன்று மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, வெந்தயக்கீரை கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு பாருங்கள்.